தேவனே, என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக, நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். சூப்பர் பிரேயருங்க. அது நான் மறுபடியும் சொல்றேன், இது நினைத்தருளும். அவர் மறக்க மாட்டார். பாஸ்ட் மறப்பாங்க, மனுஷன் மறப்பான், கர்த்தர் மறக்க மாட்டார். நினைத்தருளும்னு அர்த்தம் என்னன்னா, ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருங்க ஆண்டவரே. அவன் எத்தனை பேர் இப்போ ஜெபம் பண்ண விரும்புறீங்க? அப்பா பெருமூச்சு விட்டு நெஞ்செல்லாம் வலிக்குப்பா. ஆண்டவரே, அப்பா வாடி போயிட்டேப்பா, உமது அடியனுக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு வார்த்தையை தந்து மறந்துட்டாருன்னா இல்ல, என்ன நம்ப பண்ணீங்கல்ல, அதுக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி என்னை நினைத்தருளுமப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி நம்ப பண்ணினீரே, உடன்படிக்கை தந்தீரே, என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். உடன்படிக்கையின் தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். சங்கீதம் 89:28. உடன்படிக்கையில் உண்மை. அவர் உடன்படிக்கை நடத்தி கர்த்தர் ஒரு பிராமிஸ் பண்றாரு பாருங்க, அதில் அவர் உடன்படிக்கை வைக்கிறார். அதை நான் செய்வேன், செய்து முடிப்பேன். அவர் நினைத்தருளினார், நினைச்சு அப்படி எழும்புறார். அவர் கிரியை செய்ய தொடங்கிட்டார் அர்த்தம். இந்த மே மாசம் 2026 சிலர் வாழ்க்கையில கர்த்தர் சில காரியத்தை செய்ய தொடங்கிட்டார். என்னை நினைத்தருளி எனக்கான இத்தனை காலம் நான் காத்திருந்த காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். நல்ல கைகளை தட்டி. அதனால இதுவரை அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கல. அவர் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா வித்தியாசம் தெரியும். எத்தனை பேர் இந்த வார்த்தை பேசும்போது ஆவியிலே நான் அதிகமாய் உணர்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறதை. கர்த்தருடைய ஆவியானவர் சில உள்ளங்களோடு தீர்க்க தரிசனமாய் உன் காத்திருப்பின் காலத்துக்கான கிரியை ஆரம்பிக்கிறது. ஓ, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும் காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit. அவர் நினைவு கூர்ந்தார்னா ஆண்டவர் மறக்கல, அவர் மறக்க மாட்டார். அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அர்த்தம். அதன் அர்த்தம் என்ன? அவர் டேபிள்ல தான் ஃபைல் இருக்கு. அவர் நினைச்சிட்டாருன்னா அந்த ஃபைல் அவர் கையில இருக்கும். ஹalleluya.